மகாபாரத போரில் கிருஷ்ணரே பார்த்து பயந்த அந்த ஒரு வீரன் யாரென்று தெரியுமா? அவன் கர்ணனும் அல்ல, பீஷ்மரும் அல்ல. அவன் பெயர் பர்பரிகன். பீமனின் பேரன், கடோத்கஜனின் மகன். சிறு வயதிலிருந்தே அசாதாரணமான வீரத்தையும் திறமையையும் பெற்றவன். பர்பரிகன் கடுமையான தவம் செய்து சிவபெருமானை மகிழ்வித்தான். அதற்கு பரிசாக அவனுக்கு கிடைத்தது 3 அதிசய அம்புகள். இந்த 3 அம்புகளின் சக்தி சாதாரணமல்ல. ஒரு அம்பு யாரை அழிக்க வேண்டும் என்று குறிவைக்கும், மற்றொரு அம்பு யாரை காப்பாற்ற வேண்டும் என்று குறிவைக்கும், 3வது அம்பு குறிவைத்த எல்லாவற்றையும் ஒரு கணத்தில் அழித்துவிட்டு திரும்பி வந்து அவன் அம்பு கூடைக்குள் சென்றுவிடும். அதனால் பர்பரிகனை 3 அம்பு வீரன் என்று அழைத்தார்கள். குருக்ஷேத்திர போர் தொடங்கப் போகும் செய்தியை கேட்டவுடன் பர்பரிகன் போரில் கலந்து கொள்ள முடிவு செய்தான். ஆனால் அவன் தனது தாயிடம் ஒரு சத்தியம் செய்திருந்தான், எப்போதும் பலவீனமான தரப்புக்காகத்தான் போராடுவேன் என்று. இந்த செய்தி கிருஷ்ணருக்கு தெரிந்தபோது அவர் ஆழமாக யோசித்தார். பர்பரிகன் போரில் இறங்கினால் என்ன ஆகும்? முதலில் பலவீனமான தரப்பாக இருக்கும் பாண்டவர்களுக்கு உதவுவான். அதனால் கௌரவர்கள் பலவீனமாவார்கள். அப்போது அவன் கௌரவர்களுக்காக மாறி போராடுவான். இப்படி தொடர்ந்து தரப்பை மாற்றிக்கொண்டே போனால் இறுதியில் 2 படைகளும் அழிந்து போகும். இதனால் தர்மத்திற்கு வெற்றி கிடைக்காது. அதனால் கிருஷ்ணர் ஒரு பிராமணராக வேடமிட்டு பர்பரிகனை சந்தித்தார். அவன் திறமையை சோதித்துப் பார்த்தார். பிறகு கிருஷ்ணர் அவனிடம் ஒரு தானம் கேட்டார். பர்பரிகன் யோசிக்காமல் சொன்னான், எதை வேண்டுமானாலும் தருகிறேன். அப்போது கிருஷ்ணர் கேட்ட தானம் அவன் தலை. பர்பரிகன் ஒரு கணமும் தயங்கவில்லை. தர்மம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக தனது தலையை தானமாக கொடுத்தான். கிருஷ்ணர் அந்த தலையை ஒரு மலை மேல் வைத்து முழு குருக்ஷேத்திர போரையும் பார்க்க வைத்தார். போரின் முடிவில் கிருஷ்ணர் பர்பரிகனிடம் கேட்டார், இந்த போரில் உண்மையில் யார் வென்றார்கள்? அப்போது பர்பரிகன் சொன்ன பதில் ஆச்சரியமானது. நான் பார்த்தது ஒன்றே ஒன்று, உங்கள் சுதர்சன சக்கரம் மட்டும்தான் எல்லா இடங்களிலும் போராடியது. இதனால்தான் பர்பரிகன் மகாபாரத போரை கண்ட ஒரே சாட்சி என்ற பெருமையை பெற்றான்.